இங்க சோழன்னு பாத்தீங்கன்னா டென்ஷனா இருக்க வீட்ல இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம சோழன் கிட்ட என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும். சோழன்னு பாத்தீங்கன்னா நீலா டிவோர்ஸ் கேட்ட விஷயத்த சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம சோழன்னு பாத்தீங்கன்னா இந்த 6 மாசத்துல நான் அவளை எப்படி ப்ரொபோஸ் பண்ண வைக்கிறேன் பாருங்கன்னு சேலஞ்ச் எல்லாம் பண்ணுவாங்க. இங்க நம்ம நிலாவும் பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல இருக்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து வீட்டை காட்டிட்டு இருக்க நேரத்துல சோழன்னு பாத்தீங்கன்னா வாய வச்சுட்டு சும்மா இல்லாம வீட்டோட பழமை மாறக்கூடாதுன்னு தான் நாங்க இந்த வீட்டுல இன்னும் கையே வைக்கலன்னு சொல்லியும் பாண்டியும் பாத்தீங்கன்னா டேய் கொஞ்சம் அடக்கி வாசிடான்னு சொல்லுவாங்க. அதே நேரம் நம்ம நிலாவோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா சோழனை பார்த்து இது யாருன்னு கேட்கியும். நிலாவும் பாத்தீங்கன்னா கசின் சொன்னதான் நம்ம பல்லவனு பாத்தீங்கன்னா சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு வழியா வீட்டை பார்த்துட்டு எல்லாருமே கிளம்பி போனதான் நம்ம சோழனு பாத்தீங்கன்னா என்னன்னே நிலா என்னன்னா கசின் சொல்றேன் நீங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டு பார்த்ததுக்கு அந்த மாங்காய் மடையம் வேற வீட்டை காட்டுறேன் அதை காட்டுறேன்ட்டு ஓவரா சீன். அது மட்டும் இல்ல என்ன கசின் சொன்ன வாயாலே சீக்கிரமாவே ஹஸ்பண்ட் நான் சொல்ல வைக்கிறேன்னா இல்லையான்னு பாருன்ட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணுவாங்க. இங்க நம்ம வானதியும் பாத்தீங்கன்னா பாண்டி கிட்ட பேசிட்டு இருக்க நேரத்துல நம்ம வானதியோட அப்பாவும் பாத்தீங்கன்னா வந்து கடையில பிரச்சனை பண்ணியும் நான் வீட்டுக்கு போங்க நான் அப்புறமா வர்றேன்னு சொல்லிட்டு பாண்டி கிட்ட பேச ஆரம்பிக்கும் தான். பாண்டியும் பரவாயில்லையே உங்க அப்பா கிட்ட அவ்வளவு தைரியமா பேசுறேன்னு சொன்னதான் உடனே வானதியும் பாத்தீங்கன்னா எல்லாம் நீ இருக்கிற தைரியத்துல தான் சொல்லுவாங்க.